வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் போதனா வைத்தியசாலை மீதான பொதுமக்களின் எண்ணம் முற்றிலும் தவறானது. வைத்தியர் சத்தியமூர்த்தி சுட்டிக்காட்டு. பாதாள புலக குற்றச்செயல்களை ஒடுக்குவது தேசிய முக்கியத்துவத்தை பாதுகாக்க முடியும். ஹரிணி அமரசூரிய சுட்டிக்காட்டு. ஜனாதிபதி அனுரவின் அதிரடி வெளியான முக்கிய அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ரத்து செய்வதா இல்லையா என்பது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக கட்சி தலைமை கூட்டம் அடுத்த வாரம் நடைபெறவுள்ளது. சபாநாயகர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். இதன்படி பொது நிர்வாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிவர்த்தன உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தொடர்பில் அங்கு எடுக்கப்படும் தீர்மானங்களின் அடிப்படையில் இறுதி இணக்கப்பாடு எட்டப்படும் என தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ரத்து செய்யுமாறு பல அரசியல் கட்சிகள் ஏற்கனவே அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளன. உள்ளூராட்சி தேர்தலை நடத்த தேர்தல் ஆணைக்குழு முதலில் ஏற்பாடு செய்த போதிலும் நிதி ஒதுக்கீடு கிடைக்காததால் தேர்தல் இடைநிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மிக விரைவாக நடத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் வலியுறுத்தியுள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலை மீதான பொதுமக்களின் எண்ணம் முற்றிலும் தவறானது என வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி சுட்டிக்காட்டியுள்ளார். அதுடன் வைத்தியசாலையில் குழப்பத்தை விளைவிக்கும் நோக்கத்துடன் சிலர் சமூக வலைதளங்களில் செயற்படுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களிடையே வைத்தியத்துறை தொடர்பில் சரியான புரிந்துணர்வு இல்லை. அவர்கள் புரிந்து கொள்ளும் முறை முற்றிலும் தவறு. யாழ் போதனா வைத்தியசாலையில் வைத்தியத்துறையின் மாணவர்கள் சத்திர சிகிச்சையை மேற்கொள்வதில்லை. அதேபோன்று வைத்திய சத்திர சிகிச்சை நிபுணர்களினால் அதிக அளவில் சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இலங்கைக்கான சீன தூதுவர் இலங்கையில் இடம்பெற்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பில் முரண்பாடான தகவல்களை கூறுவது ஏற்கக்கூடிய விடயமல்ல என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அண்மையில் சீன தூதுவர் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட நிலையில் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து விட்டார்கள். இரண்டு தரப்புகளும் ஒன்றிணைந்து செயற்பட ஆரம்பித்து விட்டது என கருத்து கூறியிருந்தார். இந்த கருத்தை எமது கட்சி கண்டிப்பதோடு இலங்கையில் உள்ள வெளிநாட்டு தூதர் ஒருவர் இவ்வாறு கருத்து கூறுவது நாகரிகமான செயல் அல்ல என்பதோடு அவ்வாறான கருத்தை தூதுவர் ஒருவர் கூறக்கூடாது. உண்மையில் தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்கள் ஆதரவு வழங்கவிட்டார்கள் என கூற முடியாத நிலையில் சீன தூதுவர் எந்த அடிப்படையில் அவ்வாறான கருத்தை முன்வைத்தார் என்பது தொடர்பில் கேட்க விரும்புகிறேன். தேசிய மக்கள் சக்திக்கு யாழ் தேர்தல் தொகுதியில் 3 ஆசனங்கள் கிடைக்க பெற்றது. 3வது ஆசனம் சுயேட்சை குழுக்கள் திட்டமிட்ட முறையில் தமிழ் மக்களின் வாக்குகளை பிரித்தால் அந்த ஆசனம் கிடைத்தது. இம்முறை இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் சுமார் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தெற்கை பிரதிநிதித்துவப்படுத்தி களமிறங்கிய அங்கஜன் டக்ளஸ் போன்றோர் பெற்ற வாக்குகளை விட இம்முறை தேசிய மக்கள் சக்தி சுமார் 15,000 வாக்குகளை குறைவாக பெற்றுள்ளது. தெற்கு கட்சிகளுக்கு தொடர்ச்சியாக வாக்களிக்கும் ஒரு பகுதியினர் அங்கஜன் டக்ளஸை நிராகரித்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ளமையே உண்மையான விடயம். இவற்றை அறியாத சீன தூதுவர் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்பட தயாராகிவிட்டனர் என்ற கருத்தை கூறுவது ஒன்றில் கேட்க கேள்விக்கான விளக்கம் என்னால் கூறப்பட பதிலாக இருக்க வேண்டும், அல்லது தமிழ் மக்களை வேண்டும் என்றே தவறான பாதையில் இட்டு செல்வதாக பார்க்க முடியும். தமிழ் மக்கள் நீண்ட காலமாக தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு தமது ஆதரவை கொடுத்து வரும் நிலையில் அவர்களின் கோரிக்கை தொடர்பில் சீன தூதுவர் அரசாங்கத்திற்கு எடுத்து கூற வேண்டும். அதை விடுத்து பூலோக அரசியல் போட்டி காரணமாக சீனா தமது ஆதிக்கத்தை அதிகரிப்பதற்காக இன கருத்துக்களை தெரிவிப்பது ஆரோக்கியமான விடயமல்ல. ஆகவே உலக வல்லரசில் ஒன்றான சீனா அதன் இலங்கைக்கான தூதுவர் தனது தூதுவர் பதவிக்கு பொருத்தமில்லாத விடயங்களில் தலையிடுவது தமிழ் மக்கள் மத்தியில் இனவாத கருத்துக்களை விதைப்பதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றார். கேஸ் சிலிண்டர் கட்சியில் ஏற்பட்ட உள்கட்சி நெருக்கடி தற்போது இரு தரப்பினருக்கும் இடையே சண்டையாக மாறியுள்ளதாக தெரிய வந்துள்ளது.
ஒரு குழுவை ரவி கருணாநாயக்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி சிரேஷ்ட உறுப்பினர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். ரணில் விக்ரமசிங்கவுக்கு நெருக்கமான சாகல ரத்நாயக்க மற்றும் வெஜ்ட அபேவர்தன ஆகியோர் எதிரணிக்கு தலைமை தாங்குகின்றார்கள். அந்த அதிகார போட்டியில் ரணில் அணி ஏற்கனவே பாரிய தோல்வியை சந்தித்துள்ளது. கேஸ் சிலிண்டர் சின்னத்தை ஏந்திய புதிய ஜனநாயக முன்னணியின் பொதுச் செயலாளர் ஷர்மிளா பெரேராவை ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்டோர் கடுமையாக விமர்சித்ததால் அந்த அணி பாரிய தோல்வியை சந்தித்துள்ளது. இதேவேளை ரணிலுடன் நெருக்கமாக இருந்த அகில விராஜ காரியவசம் இதற்கு முன்னர் சில காலம் மௌனம் காத்ததுடன் பொது தேர்தலில் போட்டியிட்ட ருவான் விஜயவர்தனவும் தற்போது மிகவும் மௌனமாகவே இருக்கின்றார். உள்கட்சி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்களில் கட்சிக்குள் மிகப்பெரிய பிளவு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாரிய அளவிலான கடத்தல்களை ஒழிப்பதன் மூலம் பாதாள உலக குற்றச்செயல்களை ஒடுக்குவது பிரதான தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அகில இலங்கை கலை மற்றும் அனிமேஷன் காணொலி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில்களை வழங்கும் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு உரையாற்றிய போது சர்வதேச ரீதியில் இந்த நாட்டை பாதித்துள்ள கடத்தல்களை கட்டுப்படுத்துவது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. கடத்தலுக்கு எதிரான போராட்டத்தில் கடற்படை குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்தது. மேலும் அரசாங்கம் மற்ற பாதுகாப்பு நிறுவனங்களுடன் இணைந்து எதிர்காலத்தில் ஒரு விரிவான நடவடிக்கையை செயல்படுத்தும். அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கும் வகையில் புதிய திட்டங்கள் தொடங்கப்படும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சில பெரிய கட்சிகள் படுதோல்வி அடைந்து அவர்களை சிந்திக்க வைத்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகளின் தலைவர்களை மாற்றுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் தேர்தலை எதிர்கொள்ள கட்சி பொறிமுறையை பலப்படுத்த வேண்டியிருப்பதால் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என ஏற்கனவே கருத்துக்கள் எழுந்துள்ளன. இந்த மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் கீழ் இந்த நிலை மாற்றங்களை நடப்பதாக அறியப்படுகிறது. இதற்கிடையில் எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளின் குறைபாடுகளை ஆய்வு செய்வதற்காக சிறப்பு குழுக்களை நியமிக்க அந்த கட்சி தலைவர்கள் உத்தேசித்துள்ளனர். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் மேற்கொள்ளப்படவுள்ள மாற்றங்கள் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களையும் பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக கட்சியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கட்சி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்கவும் கட்சி தலைவர்கள் தீர்மானித்துள்ளனர். மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டின்வின் சில்வா தற்போது தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த மகத்தான வெற்றி ஜனாதிபதி அனுரகுமார தலைவரான பின்னர் செய்த அடிப்படை மாற்றத்தால் கிடைத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் ஜேவிபி ஒரு அரசியல் கட்சியாக செயற்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இப்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அமைத்துள்ளது. ஜேவிபி அதன் முக்கிய சக்தியாகும். அரசாங்கத்தின் பங்கு கட்சியில் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்ற கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் அவ்வாறு கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஜேவிபி கட்சி தேர்தல் வெற்றியை மட்டுமே உறுதி செய்தது. தற்போது தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளது. கட்சியும் ஆட்சியும் ஒரே நோக்கத்திற்காகவே உள்ளன. இருப்பினும் முழு கட்சி இயந்திரமும் அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக மாறவில்லை. கட்சி கல்வி செயற்பாடுகள், நிறுவன செயற்பாடுகள் போன்ற அரசியல் பணிகளில் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகிறது. ஜனாதிபதி அனுரவின் புதிய சிந்தனை திட்டத்தின்படி அரசாங்கத்தை மக்களுடன் இணைக்க கட்சி இயந்திரம் தேவை. அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு மக்களின் ஆதரவை உறுதி செய்வதில் கட்சியின் பங்கு முக்கியமானது. அரசாங்கம் தனது பணிகளை செய்வதற்கு மனித வளம் தேவை. இந்த மனித வளத்தை கட்டியெழுப்புவதில் கட்சியின் பங்கு உள்ளது. அரசாங்கமும் கட்சியும் ஒன்றிணைக்கப்படவில்லை, ஆனால் ஒன்றோடொன்று தொடர்பில் உள்ளது என்பதே ஜனாதிபதி அனுரவின் இந்த வியூகம் என்று தெரிவித்துள்ளார்.